ஆயித்யா, தமிழ். டேய், கண்ணாம்பூச்சினா ஒருத்தனை கண்ணை கட்டினதுக்கு அப்புறம் அவனை சுத்தி சுத்தி வந்து அவங்க பக்கத்துல இருக்கணும்டா. இப்படி ஓடி போய் ஒளிஞ்சிக்க கூடாது. நீங்க 2 பேரும் கேமை தப்பா ஆடிட்டு இருக்கீங்க. ஏய் தமிழ், தமிழ், ஆதித்யா, 2 பேரும் எங்க தான் இருக்கீங்க? டேய் சிக்னல் கொடுங்கடா, அப்பதானே என்னால உங்களை பிடிக்க முடியும். அம்மா வாமா. டேய் டேய் டேய், என்னடா இதெல்லாம்? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அம்மா நீங்க வருவீங்கன்னு ரொம்ப நேரமா தூங்காம வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். வரவே இல்லையா? பாட்டியும் தூங்கிட்டாங்க. அப்புறம் அப்பா கிட்ட போய் அம்மா இன்னும் வரல, தூக்கமும் இன்னும் வரலன்னு சொன்னேன். உடனே அவரு கண்ணாமூச்சி ஆடலான்னு மேல கூட்டிட்டு வந்துட்டாருமா. மாமா பாரதி, சிரிக்கிற சத்தம் கேட்டுச்சு. நீங்க வந்துட்டீங்களா? ஆமா சார், இங்கதான் இருக்கேன். அப்ப நீங்க வந்திருக்கீங்கன்னா தவக்கலையும் கூட வந்திருப்பான்ல. அண்ணே ஆமாண்ணே, கண்ணை மூடி இருந்தாலும் யார் யார் இருக்காங்கன்னு கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க போங்க. நீங்க ஐ அப்பா அம்மாவை பிடிச்சிட்டாரே. சார் எந்திரிங்க சார். பாரதி, நீங்க தாங்க என் மேல படுத்திருக்கீங்க. நான் எந்திரிக்கணும்னா அதுக்கு எனக்கு உங்க சப்போர்ட்டும் வேணும். சாரி சாரி. பார்த்து பார்த்து. சாரி சார், கால் ஸ்லிப் ஆயிடுச்சு. அதான் தெரியாம தவறி உங்க மேல விழுந்துட்டேன். இப்படி ஆகும்னு நினைக்கவே இல்லை. பரவாயில்ல, விடுங்க பாரதி. சரி சரி சரி, டைம் ஆச்சு, எல்லாரும் கிளம்புங்க. டைம் ஆச்சுல, போங்க போய் படுத்து தூங்குங்க. சரி சரி, வாங்க வாங்க, போவோம் போவோம். எல்லா நேரத்துக்கு போய் தூங்கணுமா இல்லையா? வாங்க, பாட்டி மாத்திரை போட்டு தூங்க வாங்க, டைம் ஆகுது. வாங்க பாரதி. சொல்லுங்க சார். நாளைக்கு தமிழை நான் ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போறேன். நீங்களும் என் கூட வாங்கல. என்ன விஷயம் சார்? ஏதாச்சும் பிரச்சனையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீங்க என் கூட வாங்க, நான் நாளைக்கு சொல்றேன். ஓகே சார். குட் நைட். குட் நைட். வாங்கிக்கோ. ஹேய், என்ன வம்பு பண்றியா? நீ மட்டும் மரியாதையை இந்த இடத்த விட்டு போகல, உடனே போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி ஈவ்டீசிங்னு புடிச்சு கொடுத்துருவேன். மித்ரா, நீ போலீஸ்க்கு ஃபோன் பண்ணிருவேன்னு சொல்றதால நான் இப்போ உன்னை விட்டு போகல. நான் உன்னை விரும்புறேன், நீயும் என்ன கண்டிப்பா விரும்புவான்னு நம்புறேன். இப்பதானே ஆரம்பிச்சிருக்க, இனிமே எல்லாம் நல்லபடியா நடக்கும். இப்ப நான் கிளம்புறேன், ஆனா மறுபடியும் கண்டிப்பா வருவேன்.
பாரதி, டாக்டர் தமிழை பற்றி சொன்ன விஷயத்த நீங்கள் மறந்துட்டீங்களா? தமிழ் டிப்ரெஷனால் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கா. அது உங்களுக்கே தெரியும். இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸில் அவள் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பித்தா தமிழோட மனசில் இருக்கிற டிப்ரெஷன் குறையறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. தமிழுக்கு பிடிச்ச விஷயங்களை பண்ணுறப்போ அவளோட பிரெயின் நர்வஸ்லாம் ஆக்டிவாக இருக்கும். அது மூலமாக தமிழ் திரும்ப பேசுறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்கு. தமிழ் அன்னைக்கு என் ஃபோன் எடுத்துட்டு ஓடி வந்தப்போ தான் தமிழால் நல்லா ஓட முடியுங்கிற விஷயம் எனக்கே தெரிய வந்துச்சு. நான் நல்லா யோசனை பண்ணி பார்த்துட்டு தான் இப்படி ஒரு முடிவுக்கே வந்தேன். அது மட்டும் இல்லை பாரதி, தமிழ் ரொம்ப நல்லா ஓடுறா. அவளை ஃபோக்கஸ் பண்ணி அவளை நல்லா ட்ரெயின் பண்ணா கண்டிப்பாக பெரிய இடத்துக்கு வருவா. இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்ப எனக்கு புரியுது சார். சரி, அப்போ வாங்க போகலாம். ம். மினிஸ்டர் பொண்ணை காம்படிஷன்ல கலந்துக்க வச்சு ஜெயிக்க வைக்கலாம் பார்த்தா இப்ப புதுசா இருந்தாலும் வேற அவன் பொண்ணை கலந்துக்க வைக்கணும் வந்து நிக்கிறான். இப்ப என்ன பண்றது? டே பிரவீன், இங்க பாரா, இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ தமிழ் கூட 100 மீட்டர் ரன்னிங் ஓடணும். அதுக்கு ரெடியா இரு. ஓகே சார். சார், ஒரு விஷயம், இந்த ஸ்கூல்ல ரன்னிங்ல பெஸ்டா இருக்க ஒரு ஸ்டூடெண்ட் கூட இன்னும் கொஞ்ச நேரத்துல தமிழுக்கு காம்படிஷன் நடக்க போகுது. நீங்க ரெடியா இருங்க. ஓகே சார். இந்த பையனுடைய பேரு பிரவீன். ரன்னிங்ல பெஸ்ட் அத்லட். இன்னைக்கு இந்த பிளேயர் கூட தான் தமிழ் ஓட போறா. சார், என்ன சார் சொல்றீங்க? ஆக்சுவலாக பொண்ணுங்களுக்கு இருக்கிற கெப்பாசிட்டியும் பசங்களுக்கு இருக்கிற கெப்பாசிட்டியும் வேற வேற. அதனால தான் ஜெண்டர் பேஸ்னு காம்படிஷன் தனித்தனியாக நடக்குது. நீங்கள் என்னன்னா ஒரு பையன் கூட தமிழை ஓட வச்சு அவளை டெஸ்ட் பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறீங்க. இது எப்படி சார் சரியாக வரும்? நீங்க சொல்ற விஷயமெல்லாம் எனக்கும் தெரியும் மிஸ்டர் ஆதி. திடீர்னு உங்க பொண்ணை வந்து காம்படிஷன்ல சேர்த்துக்க சொல்லி கேட்குறீங்க. மற்ற பொண்ணுங்களோட ஓடி ஜெயிக்கிறதுக்கு பதிலா பெஸ்டா இருக்க அந்த பையன் கூட உங்க பொண்ணு ஓடி ஜெயிச்சான்னா உங்க பொண்ணை வேலிட் பண்றதுக்கு எனக்கு ஈஸியா இருக்கும். அதனாலதான் இந்த ஏற்பாடு. தமிழ் பிரவீனை ஜெயிக்கட்டும், அப்புறம் நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே காம்படிஷன்ல கலந்துக்கட்டும். சார், நீங்க சொல்றது சரியா இருக்கான்னு நீங்களே ஒரு தடவை யோசிச்சு பாருங்க சார்.